இந்த மாரி நெறைய பேர் வீடியோ போடுறாங்க, பேசுறாங்க. இதனால இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பா பா பாதிப்புல ஆமா வந்து சார். உள்ளாயிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அது எந்த சார் அளவுல நான் உண்ம? வந்து 3 மணிக்கு அங்க நம்மளது தக்காளி அறுத்துருந்தாங்க. ஓகே. தக்காளி ஆளுங்கலாம் அனுப்பிச்சுட்டோம். தக்காளி அறுக்குறாங்க. நம்ம பக்கம் வந்து ஆரணி மார்க்கெட்டு தான். ம். அதுக்காக நான் போயிட்டேன். விடிகாலமே நான் போயிட்டேன். போயிட்டு நான் இறங்குறேன், ஃபோன் பண்றாங்க. அந்த மாரி பாத்ரூம் போயிருக்கா. அப்படியே மயங்கி விழுந்துட்டு இருக்கா. ம். அவ பாட்டுன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அழுவுறா உட்காந்துக்கின்னு. ம். அப்போ அவ தாப்பால் போட்டு உட்காந்து அழுதுன்னுக்கிறா. நான் இந்த ரூம்ல போயிட்டு அந்த பக்கம் வந்து என்னாம்மான்னு கேட்டா, "நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன். இந்த மாரி என்ன திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. என்னால ஏத்துக்க முடியலம்மான்னு" ஓன்னு அழுவுறா. ம். அப்ப அவளுக்கு சமாதானம் பண்ணி, அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு என் பையன்கிட்ட சொல்லிட்டு போனேன். "அக்கா அழுதுட்டே இருக்குதுப்பா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாப்பிட சொல்லு. அக்காவ பார்த்துக்க சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன்." ம். எனக்கு அங்க போயிட்டு, போயிட்டு வரணும். அங்க நம்மளது விவசாயம் நடக்கிறதுனால நான் ம். போயிட்டு வந்துட்டேன். நேத்தும் அதே மாரி தான் போனேன். நேத்தும் அதே மாரி தான். ஏன்னா, அவளால அந்த ஏத்துக்க முடியல. என் பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாரிப்பா. யாரு எது சொன்னாலும் நம்பிடுவா. அவங்ககிட்ட நம்பி சொல்லுவா. அது ஒரு விஷயத்த அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க.